ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி ரிஷப ராசிக்கு ஒரு விபரீத நேரம் உருவாக இருக்கிறது கிரக மாற்றத்தின் காரணமா. இதன் காரணமா தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடக்கப்பெற போகின்றது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எதிர்பார்த்த பணவரத்து இருந்தாலும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும். போட்டிகள் தொல்லைத்தராமல் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில அன்பான நிலை காணப்படலாம். பிள்ளைகளினுடைய அறிவு திறமை வெளிப்படும். அடுத்தவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைத்துக் கொள்வீங்க. பயணங்கள் சாதகமான பலன்களை தருங்க. பொறுப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணிச்சுமை குறைந்து காணப்படுவாங்க. மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல திருப்தி உண்டாக பெறுவீங்க. கல்வி தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். எதிர்ப்புகள் விலகும். காரிய தடை நீங்க பெறுவீங்க. திடீர் கோபம் ஏற்படலாம். நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உதவும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய் நீங்க பெறுவீங்க. அவர்களது நலன்ல அக்கறையும் காட்டுவீங்க. மற்றவர்களின் காரியங்கள்ல ஈடுபடும் போது கவனத்தை செலுத்த பாருங்க. உழைப்பு வீணாகலாம். அதனால கொஞ்சம் திட்டமிட்டு எதையும் செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தும். தொழில் வியாபாரத்துல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாடிக்கையாளர்களை அனுசரித்து நிதானமாக பேசுவது நன்மையை தருங்க. வேலையில திறமைக்கு பாராட்டு கிடைக்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேற்றுமை ஏற்படலாம். கடனுக்கு பொருட்களை அனுப்பும் போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகின்றது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். மேலதிகாரிகளுடன் கவனமாக பேசுவது ரொம்ப நல்லது. மற்றவர்களின் செயல்களால மன அமைதிகிடவும் வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்பெறும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமையும் உண்டாக பெறலாம். பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாமல் அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல இருந்த தாமதங்கள் நீங்க பெறுவீங்க. திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாகவே முடியும். கோபத்தை குறைப்பது நன்மையை தரும். மாணவர்கள் சக மாணவர்களுடன் பழக்கும் போது கவனமாய் இருக்க பாருங்க. கல்வியில வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய பொருட்கள் விற்பனையாகும். மனதில் கொண்ட குறிக்கோளை அடையும் வரை சுறுசுறுப்பாகவே செயல்படுவீங்க. கெட்ட கனவுகள் உண்டாகலாம். எதிர்பாராத இடமாற்றமும் ஏற்படலாம். உஷ்ணம் சம்பந்தமான நோய் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் சொல்லியபடி நடப்பது நன்மையை தரும். சிலர் புதிய வேலைக்கு செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமும் ஆகலாம். அதனால திடீர் பண நெருக்கடியும் ஏற்படலாம். இடம் பொருள் அறியாமல் பேசுறதுனால அடுத்தவர்களிடம் மனஸ்தாபங்களும் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவினங்கள் உண்டாகத்தான் செய்யும். பண வசூல் தாமதப்படலாம். வீண் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். கூடுதல் பொறுப்புகள் அடுத்தவர் பணியை செய்வது போன்றவையும் வந்து சேரும். சிலர் புதிய வேலைக்கு முயற்சி செய்வார்கள். அது கிடைப்பது தாமதமும் ஆகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தருவதாகவே இருக்கும். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகள் உண்டாகலாம். எதிர்பாராத செலவினங்களும் உண்டாகும். அடுத்தவர்களிடம் பழக்குவதில் கவனமாயிருங்க. பணவரத்து தாமதப்படும். குடும்பத்தில் மனைவி குழந்தைகளுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்கள் உதவ முன்வந்தாலும் உதவி தாமதமாகவே கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்கள் எந்த ஒரு பாடத்தை படித்தாலும் கவனத்தை சிதறவிடாமல் படிப்பது அவசியம். விளையாடும் போது கவனமாக இருக்க பாருங்க. அதே நேரம் சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவுமே இருக்காது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீங்க. தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த காரியம் முடிவது இழுபறியாகலாம். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைப்பதற்கு கிடையாது. நிர்வாகத்தினரினுடைய கண்டிப்புக்கு ஆளாக நேரிடும். அப்படிங்கிறதுனால பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் உருவாகலாம். அலுவலக விஷயங்களை வெளியில பேசுறத தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் வியாபாரத்தில் கடின
உழைப்பு தேவைப்படும். அதற்கு ஏற்ற வருமானமும் கிடைக்கும். சக வியாபாரிகளுடன் விரோதம் ஏற்படலாம். சற்று ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பணியாளர்களால பணவரயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல பிரச்சனை எதுவும் கிடையாது. தோழிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க. கணவரின் அன்பு மகிழ்ச்சி தரும். புகுந்த வீட்டு உறவினர்களிடையே தங்கள் மதிப்பு உயரலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியம். பணவரவு அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். தந்தை வழி உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாக பெறலாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வழக்குகளில் பொறுமையான அணுகுமுறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. வழக்குகளில் பொறுமையான அணுகுமுறை ரொம்ப ரொம்ப அவசியம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யுன்யம் அதிகரிக்க செய்யலாம். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்க பெறுவீங்க. தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீங்க. மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க. வாகனத்தில் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைங்க. இரவு நேரங்களில் பயணம் செய்யறத தவிர்த்து கொள்ளுங்க. வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அலுவலகத்தில் ஓரளவுக்கு உற்சாகமான சூழல் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. சக ஊழியர்களிடம் தங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவாங்க. இருந்தாலும் அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறது சற்று சிரமமான விஷயம்தான். அதிகாரிகள் அனுசரணையாகவே இருப்பாங்க. சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. அவசரப்படக்கூடாது. விற்பனையோ லாபமோ உங்களுக்கு சரிசமமாக இருக்கும். இருந்தாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அதற்கான முயற்சிகள்ல இந்த காலகட்டத்தில் தாராளமா ஈடுபடலாம். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீங்க. பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அரசாங்க வகையில அனுகூலமான பலன்கள் ஏற்படுங்க. பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம். கணவரினுடைய அன்பும் அரவணைப்பும் கிடைக்க பெறுவீங்க. புகுந்த வீட்டில் தங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கலாம். அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிச்சுமை குறைவதால உற்சாகமாகவே இருப்பீங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. தேவையான அளவுக்கு பணவரவு இருக்கிறதுனால செலவுகளை சமாளித்து விடுவீங்க. கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் சந்தர்ப்பம் ஏற்படலாம். அரசாங்க அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த காரியம் முடியறதுல இழுபறியான நிலையே காணப்படுதுங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால ஆதாயங்கள் உண்டாக பெறலாம். சிலருக்கு எதிர்பாராத ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்புகள் இருக்கு. எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்க வேண்டாம். சகோதரர்களால அலைச்சலுடன் ஆதாயங்களும் உண்டாகலாம். தாய் வழி உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனிநபர் ஆற்றல் நிலையை மேம்படுத்துவதோடு தங்களுடைய சுய ஒழுக்கம், தன்னம்பிக்கை, மன தைரியத்தையும் அதை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்குகிறது. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு தங்களுடைய ஆரோக்கியம், தங்களுடைய குடும்ப உறவுகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெற போகிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீங்கள் அசால்ட்டா இது பண்ணிடுவீங்க. அதாவது தகர்த்தெறிஞ்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வகைகள்லையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக அதை கடந்து வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய திறமை இந்த காலகட்டத்தில் வெளிப்படக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளில் மேற்கொண்டாலும் அது தங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. இந்த
காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அரசு தொடர்பான விஷயங்களில் தங்களுக்கு அதி நன்மைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த நேரம் லாபத்தை அதிக அளவில் ஈட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பணியாட்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறதுங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் சில பல விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் வாக்குவாதம் இந்த காலகட்டத்தில் வேண்டாம். நண்பர்கள் மூலமாக ஓரளவுக்கு அனுகூலங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க. யாரை பற்றியும் விமர்சனமும் செய்ய வேண்டாம். தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் அடையுங்க. அதே நேரம் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக மறையவும் ஆரம்பிக்கலாம். தம்பதிகளிடையே நிலவி வந்த கருத்து வேறுபாடுகளும் மறையும். பிரிந்திருக்கக்கூடிய குடும்பம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகம் பார்க்கிறவங்க பின்தங்கிய நிலை மாறி முன்னேற்றத்தையும் அடைவாங்க. அதே நேரம் அரசியல்வாதிகள் வீண் பேச்சு குறைக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை உண்டாகலாம். தடையை தாண்டி முன்னேற முயற்சிகளை மேற்கொள்வீங்க. இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். பெண்களுக்கு எந்த முயற்சியிலையுமே சாதகமான பலன் கிடைக்கிறதுல தாமதம் உண்டாக பெறலாம். அதே நேரம் எந்த இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீங்க. எதிர்ப்புகளும் விலக ஆரம்பிக்கும். லாபமும் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் சற்று குறைய ஆரம்பிக்கும். அப்படிங்கிறதுனால கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம்.